தென் வாட் தே ரியலைஸ்ட் இஸ் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பிரெயினில் கட்டி இருக்குது, அது ஃபோர்த்து ஸ்டேஜ் இருந்தாலும் அதை நெகட்டிவாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. யூ கேன் ட்ரீட் தட் அக்ரெசிவ்லி. ஒன்று சர்ஜரி பண்ணி ட்ரீட் பண்ணலாம், இல்லை அந்த கட்டிக்கு மட்டும் நீங்கள் ரேடியேஷன், அதாவது ரேடியோ சர்ஜரி பண்ணி ட்ரீட் பண்ணலாம். இது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய சர்வைவல் வெரி வெரி ஹை. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஹோல் பாடி ஸ்கேன் ஒன்று பண்ண போகிறோம். எதுக்காக பண்ண போகிறோம்? இந்த கேன்சர் பிரெயினில் மட்டும்தான் இருக்கா, இல்லை மற்ற உறுப்புகளையும் பாதிச்சிருக்கா அப்படின்னு நம்ம பிரிக்க போகிறோம். இது பிரிக்கிறதுனால என்ன டாக்டர் பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேன்சர் பிரெயின்லையும் இருக்குது, லங்ஸ்லையும் இருக்குது, லிவர்லையும் இருக்குன்னா அந்த பேஷண்ட்டுக்குள்ள ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி, அவருடைய ரிசல்ட் வேறு மாதிரி. அது ஏன் அப்படின்னா பிரெயினுடைய ஸ்ட்ரக்சரே தான் இந்த காம்ப்ளிகேஷனுக்கான ரீசன். அது என்ன காம்ப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரெயின் இப்போ நார்மலாக நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் பிளட் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அந்த பிளட்டில் உள்ள எல்லா கெமிக்கல்ஸும் எல்லா செல்லுக்கும் எக்ஸ்போஸ் ஆகும். ஆனால் பிரெயின் மட்டும் அப்படி கிடையாது. பிரெயினில் அந்த பிரெயின் செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பிளட் பிரெயின் பேரியர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, டைட்டிலில் நீங்கள் பிரெயின் கேன்சர்னு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நான் பேச போகிறது பிரெயின் கேன்சர் பற்றி கிடையாது, பிரெயினுக்கு பரவன கேன்சர் பற்றி. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது தெரியணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போது டிஃப்ரென்ஸுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, பிரெயின் கேன்சர் வேறு, பிரெயினுக்கு பரவுற கேன்சர் வேறு. இது என்ன வித்தியாசம், இதனால் என்ன இம்பேக்ட் பேஷண்ட்டுக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிரெயின் கேன்சர்ன்றது நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் பேசியிருப்போம், இந்த லிங்க் இப்போ ப்ரொவைட் பண்ணுறோம், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிரெயினுக்கு பரவுற கேன்சர்ன்றது வேறு கேட்டகரி. பிரெயினில் ஆரம்பிக்கிற கேன்சர் வேறு, பிரெயினுக்கு பரவுற கேன்சர் வேறு. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனி கேன்சர் தட் ஸ்ப்ரெட்ஸ் டு பிரெயின் இஸ் ஆல்ரெடி ஸ்டேஜ் 4. ஸோ உடம்போட வேறு பகுதியில் ஆரம்பித்து, அது வேறுன்றது எங்கேயா இருக்கலாம், பிரெஸ்ட்டாக இருக்கலாம், லங்ஸாக இருக்கலாம், இல்லை யூட்ரஸில் ஆரம்பிச்சதாக இருக்கலாம், உணவு குழாயில் ஆரம்பிச்சதாக இருக்கலாம். அது அடுத்த ஸ்டேஜ் போக போக என்ன ஆகும்னா மற்ற உறுப்புகளுக்கு பரவும். சில பேருக்கு அது பிரெயினுக்கும் பரவும். ஸோ பிரெயினுக்கு பரவான எல்லா கேன்சரும் என்ன கேன்சர் ஆகிடுது, 4th ஸ்டேஜ் கேன்சர் ஆகிடுது. சரி, 4th ஸ்டேஜ் கேன்சர் தானே டாக்டர், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? 4th ஸ்டேஜ்னாலே எல்லாருக்கும் தான் தெரியுமே, சரி பண்ண முடியாது அப்படி தானே நினச்சிட்ருக்கீங்க. அப்படி கிடையாதுன்றதை நீங்கள் பார்க்கும்போது புரியும். இப்போது ஒரு பேஷண்ட்டை கண்டுபிடிச்சி ஏர்லி ஸ்டேஜில் தான் கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதையும் மீறி எப்படி டாக்டர் பிரெயினுக்கு பரவுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அது ஏன் அப்படின்னா பிரெயினுடைய ஸ்ட்ரக்சரே தான் இந்த காம்ப்ளிகேஷனுக்கான ரீசன். அது என்ன காம்ப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரெயின் இப்போ நார்மலாக நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் பிளட் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அந்த பிளட்டில் உள்ள எல்லா கெமிக்கல்ஸும் எல்லா செல்லுக்கும் எக்ஸ்போஸ் ஆகும். ஆனால் பிரெயின் மட்டும் அப்படி கிடையாது. பிரெயினில் அந்த பிரெயின் செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பிளட் பிரெயின் பேரியர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, பிளட்டில் இருக்கிற எல்லா சைஸ் ஆஃப் மாலிகூல்ஸும் பிரெயினை போய் ரீச் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு கம்மியாக இருக்கிறது மட்டும்தான் ரீச் ஆகும். பெருசாக இருக்கிற மாலிகூல்ஸை அது ஃபில்டர் பண்ணிடும், பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த பிளட் பிரெயின் பேரியரோட வேலை என்ன அப்படின்னா, பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது. பட் இதே பேரியர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, உடம்புல மற்ற பகுதிகளில் எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய கீமோதெரப்பியை பிரெயினுக்கு ரீச் ஆகாமல் பார்த்துக்கும். அப்போ என்னாகும், உடம்புல மற்ற உறுப்புகளில் கீமோதெரப்பி எஃபெக்டில் கேன்சர் செல்லாம் இல்லாமல் போய் கிளியர் ஆகிடும். பிரெயினில் மட்டும் 4 செல்லு 10 செல்லு உட்காந்துருக்கும். அந்த செல்லு என்ன ஆகும்னா பின்னால் வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒரு தலைவலின்ட்டு வருவாங்க, இல்லை ஒரு ஃபிட்ஸுன்ட்டு வருவாங்க. வரும்போது நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், பிரெயினில் மட்டும் கேன்சர் இருக்கும், உடம்புல மற்ற எங்கேயும் கேன்சர் இருக்காது, அது ஆரம்பித்த உறுப்புலையும் கேன்சர் இருக்காது, கிளியராக இருக்கும். ஸோ அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம கொடுத்த கீமோதெரப்பி பிரெயினுக்கு ரீச் ஆகலை, ரீச் ஆகாதனால இது திரும்ப வளர்ந்துருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்டேஜ் 4 ஆகிடுது. 4th ஸ்டேஜ் பிரெயின் கேன்சரை சிம்பிளாக நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஹோல் பாடி ஸ்கேன் ஒன்று பண்ண போகிறோம். எதுக்காக பண்ண போகிறோம்? இந்த கேன்சர் பிரெயினில் மட்டும்தான் இருக்கா, இல்லை மற்ற உறுப்புகளையும் பாதிச்சிருக்கா அப்படின்னு நம்ம பிரிக்க போகிறோம். இது பிரிக்கிறதுனால என்ன டாக்டர் பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேன்சர் பிரெயின்லையும் இருக்குது, லங்ஸ்லையும் இருக்குது, லிவர்லையும் இருக்குன்னா அந்த பேஷண்ட்டுக்குள்ள ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி, அவருடைய ரிசல்ட் வேறு மாதிரி. இதே இன்னொரு பேஷண்ட்டுக்கு பிரெயினில் மட்டும்தான் கேன்சர் பரவி இருக்குது, வேறு எங்கேயும் பரவலை அப்படின்னா அவங்களுக்குடைய ட்ரீட்மெண்ட் வேறு, ரிசல்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்காக தான் இந்த டெஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். சரி டாக்டர், பிரெயினில் மட்டும்தான் கேன்சர் இருக்குது, இதனால் என்ன மாறப்போகுது, என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் புதுசாக இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? இதை டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி பிரெயினில் பரவன பேஷண்ட்ஸை ஆன்காலஜிஸ்டே என்ன பண்ணுவாங்கன்னா, அடடா எங்களை சரி பண்ண முடியாது, சரி ஹோல் பிரெயினுக்கும் ரேடியேஷன் கொடுத்துருவோம்,
குடுத்துட்டு அவங்கள ஜஸ்ட்டு ஃபாலோ அப்லயோ இல்ல மெடிசின்ஸோ குடுத்து வச்சுக்குவோம். எப்படியா இருந்தாலும் அவங்க 1 இயர் தாண்ட மாட்டாங்க. இப்படின்ற சினாரியோ தான் இருந்தது. ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, உங்களுக்கு கேன்சர் ஒரு இடத்துல தானே இருக்கு. இத அக்ரெசிவா ட்ரீட் பண்ணா என்ன? அவங்க நல்லா சர்வை பண்ணுவாங்களோ? அப்படின்ற ஸ்டடீஸ் ஆரம்பிச்சது. ஆரம்பிச்சு என்ன பண்ணாங்கன்னா, தே ட்ரை டூ ட்ரீட் த பிரெயின் டியூமர் அக்ரெசிவ்லி. எப்படி அக்ரெசிவா ட்ரீட் பண்ணலாம்? ஒண்ணு அந்த டியூமர சர்ஜரி பண்ணி எடுக்கலாம். ஒரு இடத்துல தானே கட்டி இருக்கு, இல்ல 2 இடத்துல தானே கட்டி இருக்கு. ஒரு நியூரோ சர்ஜன்ட்ட சொல்லி அந்த கட்டிய ஃபுல்லா ரிமூவ் பண்றது. இப்ப ரிமூவ் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகுது? ஸ்கேன் படி பார்த்தீங்கன்னா, அவங்க உடம்புல வேற எங்கேயும் கேன்சரே இல்லல்ல. அப்போ இவங்கள லாங் டர்மா இன்னும் நெறைய நாள் அவங்கள சர்வை பண்ண வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்குன்றது தெரிஞ்சது. சரி, இப்போ பிரெயின்ல இருக்கிறது சர்ஜரி பண்ணி எடுத்தாச்சு. அது மட்டும் போதுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டில் ரேடியேஷன் தேவ தான். அந்த ரேடியேஷன் எங்க குடுப்போம்னா, ஹோல் பிரெயினுக்கு குடுக்க மாட்டோம். ஃபுல் பிரெயினுக்கும் குடுக்க மாட்டோம். கட்டி சின்னதா 2 சென்டிமீட்டர் தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு ஃபுல் பிரெயினுக்கு குடுத்துட்டு. ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, சர்ஜரிய ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், சுத்தி உள்ள ஏரியாவுக்கு மட்டும் அந்த ஏரியாவ கேன்சர் செல் இல்லாம ஸ்டெரிலைஸ் பண்றதுக்கு ரேடியேஷன் குடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ரேடியேஷன் ரொம்ப ஃபோக்கஸ்டான ரேடியேஷன். அதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா, சர்ஜரின்னு தான் வரும். ரேடியேஷனுடைய பேரு எஸ்ஆர்எஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரி. அதாவது ரேடியேஷன வச்சு பண்ணக்கூடிய ஒரு சர்ஜரி மாரி ஒரு சின்ன இடத்துக்கு ஹை ரேடியேஷன் குடுத்து அத ஸ்டெரிலைஸ் பண்றோம். இப்ப இந்த மாரி பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது, அவங்களுடைய சர்வைவலும் ரொம்ப நல்லா இருக்கு. தென் வாட் தே ரியலைஸ்ட் இஸ் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பிரெயின்ல கட்டி இருக்கு. அது 4த் ஸ்டேஜா இருந்தாலும், அத நெகட்டிவா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. யூ கேன் ட்ரீட் தட் அக்ரெசிவ்லி. ஒண்ணு சர்ஜரி பண்ணி ட்ரீட் பண்ணலாம். இல்ல அந்த கட்டிக்கு மட்டும் நீங்க ரேடியேஷன் அதாவது ரேடியோ சர்ஜரி பண்ணி ட்ரீட் பண்ணலாம். இது மாரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது, அவங்களுடைய சர்வைவல் வெரி வெரி ஹை கம்பேர் டூ யூசுவலா வெறும் ஹோல் பிரெயின் மட்டும் குடுத்துட்டு, ஒரு 10 நாள் ரேடியேஷன் குடுத்துட்டு விடுற பேஷண்ட்டோட இவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாருக்கும். ஸோ ஏன் இத நான் சொல்றேன் அப்டின்னா, உங்க சர்க்கிள்ல, உங்க ஃபேமிலி சர்க்கிள்லயோ, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ யாருக்காவது இந்த மாரி பிரெயினுக்கு பரவிருச்சு அப்டின்னா, உடனடியா அந்த பழைய காலத்து ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, "எனக்கு தெரிஞ்ச பிரெயின் பரவுன பேஷண்ட்லாம் பார்த்தேன்ப்பா. அவங்கலாம் ரொம்ப நாளா இல்லப்பா" அப்படின்னு பழைய கதைய சொல்லிட்டு இருப்பாங்க. இட் இஸ் யுவர் டியூட்டி. இத பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன புரியணும்? ஏம்மா இப்படிலாம் சொல்றீங்க? ஒரு இடத்துல 2 இடத்துல இருக்குன்னா, போய் ஒப்பீனியன் கேட்போம். சர்ஜரி பண்ண முடிஞ்சா சர்ஜரி பண்ணுவோன்ற தெளிவு உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்றது. இந்த விஷயத்த ஏன் அழுத்தி சொல்றோம் அப்படின்னா, பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸும் நம்ம என்ன எதிர்பார்க்கணுன்றதுல தெளிவா இருந்தா தான், அதோட ரிசல்ட்டும் அதுக்கு தகுந்த மாரி நல்லபடியா முடியும். ஸோ இந்த வீடியோவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, யாராவது இத பார்த்துட்டு இருக்கிறவங்க ரிலேட்டிவ் சர்க்கிள்லயோ, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ பிரெயினுக்கு பரவுன கேன்சர் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணியிருந்தா, இதுக்கு சர்ஜரி பண்ண முடியுமான்ற கேள்வி நீங்க கேட்டீங்கனாலே இந்த வீடியோட பர்ப்பஸ் சால்வ்டு.